நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 77:14 வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆமாங்க, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. நம் ஆண்டவரை குறித்து சங்கீதக்காரன் பாடுகிறார் பாருங்க. தேவனே, அதிசயங்களை செய்கிற தேவன் நீ. ஏசாயா 9:6 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன் எனப்படுவார் என்று. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஒரு நாள் மத்தியான வேளையில ஒரு சகோதரன் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தார். என்னுடைய மனைவியை ஆஸ்பத்திரிக்கு நான் கொண்டு சென்றேன். இன்னும் கர்ப்பத்தின் கனி ஆகவில்லையே, ஏன் குழந்தை பாக்கியம் இன்னும் உண்டாகவில்லை என்று பரிசோதனைக்காக நான் கொண்டு சென்றேன் என்றார். என்ன நடந்தது என்று எதிர்பார்த்தால் அவர் ஒரு ரிப்போர்ட்டை காட்டினார். டாக்டர்கள் சொன்னார்கள், இனிமே உன்னுடைய மனைவிக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகாது, அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்தார்கள் என்று ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மத்தியான வேளையில் கர்த்தருடைய திருச்சமூகத்தில் நாங்கள் அந்த ரிப்போர்ட்டை வைத்து கரங்களை வைத்து ஜெபித்தோம். அந்த மத்தியான வேளையில் அந்த ரிப்போர்ட்டை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அதன் மேல் கரங்களை வைத்தோம், ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, இந்த டாக்டர்ஸ்கள், இந்த மருத்துவர்கள் கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை கேன்சல் பண்ணோம், கர்ப்பத்தின் கனிகள் உண்டாகட்டும், அந்த சகோதரியை தொடும், ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபித்தோம். நடந்தது என்ன? 3 கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு அதிசயத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதிசயமானவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த நிலைமையிலானாலும் அவர் அதிசயத்தை செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அதிசயத்தை அவர் செய்வார். கண்களை கூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். எந்த சூழ்நிலையில், எந்த விஷயத்தில் இவர்கள் ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நீர் இப்பொழுதே இவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யும், அற்புதத்தை செய்யும். இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில், இவர்கள் கைட்டு செய்கிற வேலைகளில் உங்களுடைய அதிசயம் வெளிப்படட்டும். இவர்கள் கண்ணீர் துடைக்கப்படட்டும். சாட்சியாக இவர்களை உயர்த்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். May God bless you. Have a blessed day.